ஆகிலும் அவர் செபுலோன் நாட்டையும் நப்தலி நாட்டையும் இடுக்கமாய் ஈனப்படுத்தின முந்தின காலத்தில் இருந்தது போல அது இருண்டிருப்பதில்லை. ஏனென்றால் அவர் கடற்கரை அருகிலும் யோர்தான் நதியோரத்திலும் உள்ள புறஜாதியாருடைய கலிலேயவாகிய அத்தேசத்தை பிற்காலத்திலே மகிமைப்படுத்துவார். இது கிறிஸ்துவுடைய ஊழியத்தை சொல்ற ஒரு வசனம். ஏசாயால 9ஆம் அதிகாரம் 1 வசனம். இந்த வசனம் ஆண்டவருடைய ஊழியத்தை பற்றி சொல்லுது. இதில் இப்போ அந்த தேசம் இருண்டு இருக்குது, ஆனால் இனிமே அப்படி இருக்க போகிறது இல்லைன்னு சொல்லுது. இப்போ இருண்டு இருக்கலாம், ஆனால் எதிர்காலத்தில், பிற்காலத்தில் அப்படின்னா ஃப்யூச்சரில், எதிர்காலத்தில் அது அப்படி இருக்காது. ஆண்டவர் வந்துட்டார்னா அங்கே ஒரு வெளிச்சம் வந்துடும். அந்த வெளிச்சம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற இருளை எல்லாம் வெளியேற்றிடும். இன்றைக்கு ஏன் உங்கள் வாழ்க்கையில் இருள் வந்துச்சு? ஒரு சில நேரம் நம்ம செய்கிற காரியம் பிடிக்கல, நம்ம செய்கிற ஏதாவது ஒன்று பிடிக்கலன்னா ஆண்டவர் நம்ம லைஃப்லேருந்து வெளியில் போயிடுவார். இன்னைக்கு எதனால ஆண்டவர் உங்களை விட்டு வெளியே போனார்? எதனால அந்த இருள் வந்துச்சு? எதனால அந்த சிறையிருப்புக்கு போனோம்? இன்னைக்கு யோசிங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க. அவருக்கு பிரியமில்லாத காரியங்களை விட்டு விடுங்கள். இப்போ இருள இருந்தாலும், உங்களை யாராவது ஈனப்படுத்தி கொண்டிருந்தாலும், உங்களை ரொம்ப இடுக்கமாய் ஒடுக்கி நடத்தி கொண்டிருந்தாலும், இனி அது அப்படி இருப்பதில்லை. உங்க ஃபியூச்சர்ல உங்களுக்காகவே ஒரு மகிமை வைக்கப்பட்டிருக்குது. உங்களை ஆண்டவர் மகிமைப்படுத்துவார். ஆண்டவர் உங்க வாழ்க்கையில வரணும். அப்பதான் நீங்க மகிமைப்படுத்தப்படுவீங்க. அப்ப ஆண்டவருக்கு பிரியமாய் நீங்க நடந்து கொள்ளுங்க. அவருக்கு பிரியமில்லாத காரியங்களை விட்டு விடுங்கள். உங்களுக்கு வரப்போகிற அந்த எதிர்காலத்தில் வரப்போகிற அந்த உயர்வுகள், நன்மை, மேன்மை எதுவாக இருந்தாலும் அந்த மகிமையான விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிரந்தரமாக தங்கி இருக்கணும்னா நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். ஆண்டவரை பற்றி பிடித்து கொள்ளுங்கள். அவரை விட்டுறாதீங்க. ஆண்டவர் நிரந்தரமாக உங்களோட இருந்தால் அந்த மகிமை ஆசீர்வாதங்கள் எல்லாம் உங்களோட தங்கி இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.